துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் சுக்கிர பெயர்ச்சி எப்படி இருக்க போகிறது? 1 8 இருக்கிறார். 1 8 உச்சம் பெற்று 6ஆம் வீட்டில் மறையும் பொழுது என்ன ஆகும்? 8 6ஆம் வீட்டில் மறைந்தால் விபரீத ராஜ யோகம் என்பது உண்டாகிறது. என்னைக்குமே விபரீத ராஜ யோகம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சாதாரணமாக நான் இருந்தேன் சார், எனக்கு திடீர்னு இவ்வளோ பெரிய போஸ்டிங் கிடைச்சிருச்சு, நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிறது விபரீத ராஜயோகம் என்று அழைக்கப்படுகிறது. இதில் 8 6ஆம் வீட்டில் மறைவது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, 8ஆம் இடம் என்பது அசையா சொத்துக்கள் என்று அழைக்கப்படுகிறது. அசையா சொத்துனா என்னென்னா, இப்போ ஒரு வீடு வாங்குகிறோம், ஒரு ஒரு இடம் வாங்குகிறோம், ஒரு லேண்டு வாங்குகிறோம், இதெல்லாம் அசையா சொத்துக்கள் என்று அழைக்கப்படுகிறது. வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய தத்துவமே, மிகப்பெரிய டார்கெட்டே என்ன அப்படின்னா, என் பேரில் சொந்த ஊரில் பண்ணை நிலங்கள் எனக்கு என் ஊரில் இருக்கணும், நான் வந்து பண்ணையார் ஆகணும், எனக்கு தென்னை மரங்கள் தேடி வாங்க வேண்டும், நான் அதே மாதிரி நான் எங்கள் மண்ணின் மைந்தன் என்று பெயர் எடுக்க வேண்டும், எங்கள் ஊரில் காணி நிலம் நமக்கு வேண்டும், அது மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் இருப்பது தான் இந்த ஒரு சராசரி மனிதனுடைய சராசரி ஆசை. இந்த உயிர் எங்கு உறங்குகிறது என்று பார்த்தோமேயானால், நியூயார்க் நகரம், நம்ம ஜெர்சி சிட்டியில் நான் போய் படுத்திருந்தாலும் என்னுடைய ஆசையெல்லாம் என்னுடைய கடைசி காலத்தில் நான் பிறந்த ஊர் கொட்டாம்பட்டியில் ஒரு கட்டில போட்டு நான் படுத்துக்கிறதுல தான் என்னோடய சந்தோஷங்கிறது அமைந்திருக்கு. அப்படிங்கிறது தான், நான் பிறந்த ஊரில் தான் என் கட்டில போட்டு அமைந்திருக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய அதிகபட்ச சந்தோஷமாக அமைகிறது. இப்போ 1 8 6ஆம் வீட்டில் மறையும் பொழுது என்ன ஏற்படுகிறது என்றால், அந்த அந்த ஆசை என்பது பூர்த்தி ஆகிறது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, எதுக்கு எடுத்தாலும் ஃபாரின் போகிறது, நல்லா சம்பாதிக்கிறது, அதுக்கப்புறமா இங்கே செட்டில் ஆயிடுது. இங்கே செட்டில் ஆகி வாழ்க்கையை அனுபவிக்கிறது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படுகிறது. இங்கே தான் நீ வாழ்க்கையை அனுபவிச்சியாடான்னா அதுவும் கிடையாது. ஃபாரினில் தான் அனுபவிச்சியாடான்னா அதுவும் கிடையாது. உண்மையிலேயே வாழ்க்கையை நம்ம எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100க்கு 90% பேர் வாழ்க்கையை அனுபவிக்கிறதே கிடையாது. இப்போல்லாம் நம்ம ஆட்டம் போட்டுட்டோம்னா நம்ம ஃப்யூச்சரில் பணம் சேர்த்த முடியாமல் போயிடும். அப்புறமா நம்ம அப்பா அம்மாவை யார் பார்த்துக்கிறது? நம்ம சொந்தமாக ஒரு வீடு வாங்கி அங்கே செட்டில் ஆகணும்னு ஆசைப்பட்றோம். அப்போ வாயை கட்டி வயிற்றை கட்டி நம்ம சேர்த்தணும்னு சொல்லி ஊரில் மலேசியா மாதிரி சிங்கப்பூர் மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் சாப்பிடாம கூட ஒரு டீ கடையில் வயிற்றில் ஈர துணியை கட்டிட்டு போயிருக்கிறவங்கள நான் பார்த்துருக்கேன். சரி, இங்கே வந்தாவது நீ நல்லா தான் சம்பாதிச்சிட்டியா, அப்புறமா என்னடா ஜாலியாடுறா அப்படின்னா அதுவும் ஜாலியாக இருக்க மாட்டான். இங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணுறது, இங்கே வந்ததுக்கப்புறம் தான் டெய்லி காலையில் எழுந்திரிச்சு வாக்கிங் போகிறது, உடலெண்ணை உறுதி செய்கிறாராம் இவர். ஸோ உடலெண்ணை உறுதி செய்தல், வாக்கிங் போகிறது, காலை தூக்கி இதெல்லாம் பண்ணுறது, இதெல்லாம். அப்போ ஆக மொத்தம் நீ கடைசி வரைக்கும் வாழ போகிறதே இல்லைல்ல. அப்போது வாழ்க்கை நம்மளை பார்த்து சிரிக்கிறது. வாழ்க்கை உண்மையிலேயே வாழ்க்கையாக புரிந்து கொண்டவர்கள் இங்கே யார் என்று பார்த்தால் யாருமே கிடையாது. வாழ்க்கையை ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிறோம். பொருளாதாரமாக புரிஞ்சுக்கிறோம், சில பேர் கடனாக புரிஞ்சுக்கிறோம், சில பேர் சேர்த்து வைக்கிறதா புரிஞ்சுக்கிறோம், சில பேர் இல்லை அன்றாடைய வாழ்க்கை இப்போ அன்னன்னைக்கு நாள் பொழப்ப ஓட்டினா போதும்னு புரிஞ்சுக்கிறோம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி புரிஞ்சுக்கிறோம். ஆனால் வாழ்க்கை என்பது இன்று வரை புரியாத புதிர் தான். ராசிநாதன் உச்சமாக இருக்கும் பொழுது என்ன ஏற்படுகிறது என்றால், எண்ணங்கள் நல்லா இருப்போம், நல்லா இருக்க போகிறோம், எனக்கு நல்லது தான் நடக்கும். அதை நான் அடிக்கடி கேட்பேன். வாட்ஸ்அப் ஒரு ஸ்டேட்டஸில் வரும், நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் சொல்வார்கள். அதை சொல்லும் போது ரொம்ப, அதாவது வாழ்க்கையில் நல்லா இருப்போங்கிறத முதல்ல நினைக்கணும். நான் நல்லா இருப்பேன், எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா இருப்பேன் என்று நினைக்க வேண்டும். சில பேர் பார்த்திங்கன்னா சும்மாவே ஃபேக் ஃபியர், நமக்கு எது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, நமக்கு போயிட்டுருக்கிற பிஸ்னஸ் அப்படியே ஒன்றும் இல்லாமல் விளங்காமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது போன்ற கேள்விகள் கேட்பவர்களுக்கெல்லாம் நான் கேட்குற பதிலெலாம் ஒன்று தான். நம்ம நல்லா தான் வாழ்ந்துட்டுருக்கோம், திடீர்னு உலகம் இடிஞ்சு தலைமையில் விழுந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, நல்லா தான் இந்த ஃபேன் சுற்றிட்டு இருக்கு, ஃபேன் இடிஞ்சு தலைமையில் விழுந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, இந்த லைட்டு நல்லா தான் எரிஞ்சிட்டு இருக்கு, திடீர்னு வெடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது, இப்படிலாம் யோசிச்சிங்கன்னா வாழ்க்கையில் வாழவே முடியாது. சில நேரங்களில் சில விஷயங்களை நாம் மறந்தாக வேண்டும். நான் ஒரு அழகாக கவிதையாக சொல்கிறேன், இது எத்தனை பேருக்கு உங்களுக்கு புரியும்னு தெரில. என்னதான் கிளியோபட்ராவின் உதட்டை சுவைத்தாலும் தெர்மோமீட்டருக்கு உஷ்ணம் காட்டத்தான் தெரியும். தெர்மோமீட்டர் இருக்கே, தெர்மோமீட்டர் பாய்ஸ், இந்த தெர்மோமீட்டர் பாய்ஸ் அவங்கள கூட்டு போய் கிளியோபட்ரா வாயில் கொண்டு வந்து அதை தெர்மோமீட்டரை வச்சாலும் தெர்மோமீட்டருக்கு நம்ம கிளியோபட்ராவுக்கு கிஸ் அடிக்கணும்னு தெரியவா போகுது. தெர்மோமீட்டர் என்ன பண்ணோம், கிளியோபட்ரா உடல்நிலை 98.4ன்னு காட்டும். அது ஒரு மண்ணும்ட்ட. அந்த மாதிரி தான்
நிறைய பேர் கடைசி வரைக்கும் மண்ணும்ட்டே வாழ்ந்து செத்து போயிடுறான். நம்ம வந்து கவர்ச்சி நடிகை, இந்த இந்த நடிகை அந்த நடிகையிட நமக்கு வந்து ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி ரீடாட்ட தான் நமக்கு சுகம் இருக்குதுன்னு நினச்சிக்கிறோம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம நினச்சா எங்கே வேணால் சுகம் இருக்குது. பக்கத்து வீட்டு அமுதாட்ட கூட அதே சுகம் இருக்குன்னு நம்ம இதெல்லாம் ஒரு பலனாயா சார்? இதெல்லாம் ஒரு பலனா? இந்த பலனை கேட்க வந்தோம். இந்த பலனை கேட்க தானே ஆசைப்பட்டு வந்தீங்க. மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். ஸோ அப்போது வாழ்க்கை என்பது என்ன அப்படின்னா, நமக்கு எங்கே சந்தோஷமோ அங்கே சந்தோஷத்தை தேடிட்டு போகிறதே தவிர, ஒரு டார்கெட் வச்சுக்கிறது, நான் இந்த டார்கெட் படி தான் வாழ்வேன், நான் அமெரிக்காவில் போய் சொத்து சேர்த்துவேன், அந்த சொத்தை தூக்கிட்டு வந்து திருப்பரங்குன்றத்து மலையில் நடுவில் ஒரு குழி தோண்டி அதுக்கு நடுவில் உட்காந்துக்குவேன். ஏன்டா அப்படி லூத்து மாதிரி இருக்க? ஜாலியாக இருக்க வேண்டியதானடா. ஜாலியாக மட்டும் கடைசி வரைக்கும் இருக்கவே மாட்டாங்க. ஸோ அப்போ ராசிநாதன் உச்சம் பெறும் பொழுது ஜாலியான எண்ணங்கள் வரும். சுக்கிரன் உச்சம் அப்படிங்கிறதுனால ஃபன் பண்ணோம், ஜாலி. வேர் இஸ் த பார்ட்டி டு நைட்? அவங்க வீட்டில் வேர் இஸ் த பார்ட்டி, நம்ம பண்ணலாம், டிஸ்கோவுக்கு போகலாம். வாரம் பிஸியாக இருக்குங்க சார். வாரம் எவன் வீட்லையும் எவனும் நிம்மதியாக இருக்கக்கூடாது. யாராவது ஒருத்தர் பொண்டாட்டி பிள்ளையோட நல்லா இருந்தாங்கன்னா எப்படியாவது கஷ்டப்பட்டு அவங்க வீட்டில் போய் அவங்க வீட்டை குடும்பத்தை பிரித்து இது ஒரு தெய்வ கைங்கரியமாகவே நம்ம செய்யணும். நம்ம மட்டும் கெட்ட பேர் வாங்கக்கூடாது. நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் யார் யார் இருக்காங்களோ அவங்க வீட்டுக்கெல்லாம் போகணும், அவங்க வீட்டிலலாம் போய் தண்ணி அடிக்கணும், அவங்க வீட்டில் இருக்கிற அவங்க பொண்டாட்டிகிட்ட மாட்டிக்கணும். அமுதன் நீங்கள் இப்படி இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. யார் இவனா? இவன் 20 வருஷமாக குடிக்கிறாமா? அந்த மாதிரி ஜாலியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, எப்பயும் சிரிச்சுக்கிட்டே இருங்க. பிகேன் பக்தி தொடர்ந்து பாருங்கள். யாரெல்லாம் பிகேன் பக்தி தொடர்ந்து பார்க்குறீங்களோ அல்சர், பைல்ஸ் முதலிய 64 வகையான வியாதிகள் வரலன்னு சொல்லி சிவராஜ் சித்த வைத்தியசாலையில் சொல்லியிருக்காங்க. அதனால் கீழே போயிட்டுருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை நீங்கள் புக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள். வருகின்ற மார்ச் 29ஆம் தேதி நடக்கின்ற மாபெரும் சனிப்பெயர்ச்சி யாகத்தில் அனைவரும் வந்து கலந்து கொண்டு உங்களுடைய பங்களிப்பு அளியுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.